ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் போயிட்டு எத்தனை நாளில் நீ திரும்பி வந்த? ஒரு வாரம் கூட அந்த வேலைக்கு இல்லை. அப்படி இருக்கப்ப எதுக்கு இப்போ முடியாமல் திருப்பியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன்? உன்னால் முடியணும், நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், எல்லாம் ஒரு ட்ரை தானேங்க. நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் அதையே வேண்டாங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அதுக்காக சொல்லலை. உனக்கு போன தடவை போன மாதத்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ அந்த வேலையிலேருந்து நின்ன. 2 மாதம் கூட அந்த வேலைக்கு போகலை. இதுக்காக அவங்களும் சம்பளம் கொடுக்கல. 1 மாதம் சம்பளம் தான் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 10,000 கொடுக்காம தானே அந்த ஓனர் ஏமாத்தினார். எத்தனை தடவை அந்த சம்பளத்தை வாங்கினதுக்கு நீயும் அலைஞ்சிருப்பேன். எனக்கு தெரியாத சொல்ல. அப்புறம் எதுக்கு இப்போ போகிறதா நம்ம போனால் கண்டினியூஸாக இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க. திருப்பி வேலை கஷ்டமாக இருக்குது, என்னால் போக முடியல அப்படி இப்படின்னு சொல்லாத அப்படின்னோடனே, இல்லை நான் அந்த தடவைலாம் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் கண்டிப்பாக போவேன் பண்ணுவேன். நீங்கள் அதை நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த தடவை நான் போவேன். ஏன்னா இது சிஸ்டம் ஒர்க்கு தான். டைலரிங் இது மாதிரி தான் கட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். போன தடவை மாதிரி கிடையாது. இந்த தடவை எனக்கு கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை மட்டும்தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான். இருந்தாலும் அதுவே உனக்கு சரியாக இருந்தால் தான். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னோடனே, ஏன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே முடியாது, அது பண்ணாது இது பண்ணாதெல்லாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு முடியும். நீங்களாம் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நீ போகிற, நான் இல்லைங்கலை. ஆனால் அம்மா உன்கிட்ட சொல்கிற, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிவிட்டேன், நீ அதை கேட்டுக்க. நீ போயிட்டு அதுக்கப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா, நீ ஒரு மாதிரியே எதுக்குமா பேசுகிற அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் பேசுகிறதுக்கு சொல்லலை. இருந்தாலும் நீ ஒரு சில விஷயத்தில் யோசிக்காமல் எதாக இருந்தாலும் முடிவெடுத்துடுற அப்படின்னோடனே, ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ யோசிக்காமல் முடிவெடுக்கிற வாசி தான் நிறைய டைம் ரொம்ப கஷ்டப்படுற. போன தடவை நான் என்ன சொன்னேன், இந்த வேலையெல்லாம் உன்னால் நின்றுக்கிட்டே பார்க்க முடியாதுமா அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் அதெல்லாம் பார்த்துருவேன், பண்ணிடுவேன், செஞ்சுருவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதை ஒரு வார்த்தை கூட காதில் கொடுத்து நீ கேட்கல. அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னத்தை நான் சொல்கிறது? எதையாக இருந்தாலும் உன்கிட்ட சொல்கிறேன், நீ பார்த்துக்கமா அப்படின்னோடனே, எனக்கு இவங்கெல்லாம் சொல்லவே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, என்னடா இது இதே மாதிரியே சொல்கிறாங்களே எல்லாரும். நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தானே ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளே ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு தடவை இது பண்ணோம், நம்ம இல்லைங்கள ஒரு தடவை போனோம், அதுக்கப்புறம் 2 தடவை அனுப்பிச்சு அதே மாதிரி தான் இது பண்ணோம். இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தில் நம்மளால் அடுத்த ஒரு சக்ஸஸ் நோக்கி போகணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக ஒரு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஏதோ ஓரளவு நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அதுக்காக நம்மளுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். அதனால நான் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம இந்த தடவை கண்டிப்பாக இவங்களுக்கானாச்சும் ஒரு வருஷம்னாச்சும் இந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குற வேலை தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா நம்ம சொன்னாங்களேங்கிறதுக்காக நம்ம ஒரு தடவைனாச்சும் நம்ம போகணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு போனதுனால, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அதை நான் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டு போகணும் பண்ணணும் செய்யணுன்னாலும் அதுக்கு அடுத்ததுங்கிறது நம்மளுக்கு முடியாத விஷயந்தான். அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்தது முடியாத விஷயத்துக்கு நம்மளா இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே உள்ள வேலை பார்த்த அக்காவும் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு புரியுதும்மா, உங்களுக்குள்ள கஷ்டங்கிறது எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. இப்போ தான் குழந்த பிறந்து 2 வயசு தான் ஆகுதுங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறது கொஞ்சம் எல்லாருமே குடும்ப கஷ்டத்துக்காக தான் வர்றோம். என்ன பண்ணுறது, குடும்ப கஷ்டத்துக்காக வர்றதுனால வேறு வழி இல்லாமல் தான் இங்கே நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு புரியுது அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் இனிமேல் தான் ஒரு இதை உணர்ந்து இது பண்ணி தான் நம்ம இது பண்ணணுமா. உடனே எதையும் நீங்கள் உடனே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. எதையுமே கொஞ்சம் கஷ்டமான இதில் தான் இருக்கும்.
போக போக எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரி ஆன்ட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு நானும் சொன்னேன்.